வரும் 25ஆம் தேதி தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, கூடுதல் விவரங்கள். தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் என்பது வரக்கூடிய மார்ச் 14ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பிப்ரவரி முன்னிட்டு இந்த அமைச்சரவை கூட்டம் என்பது நடைபெறும் என்பது வழக்கமாக ஒன்றாக இருக்கிறது. இந்த நிலையில் பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்னதாக அமைச்சரவை கூட்டம் கூடி இது தொடர்பாக முடிவு எடுக்கப்படும். எத்தனை நாட்கள் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் என்பது நடைபெற இருக்கிறது, அதே போல அமைச்சர்கள் துறை சார்ந்த எந்தெந்த திட்டங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக இந்த அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு அமைச்சர்கள் அனைவருமே இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். குறிப்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே நடைபெற்ற கடந்த 2 வாரங்களுக்கு முன்னதாக ஒரு அமைச்சரவை கூட்டம் என்பது நடைபெற்றிருந்தது. அதில் புதிதாக அந்த பட்டா இல்லாதவர்களுக்கு பட்டா வழங்குவது தொடர்பாக முடிவு என்பது எடுக்கப்பட்டிருந்தது. மேலும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பட்ஜெட் கூட்டத்தில் இதுதான் இறுதி பட்ஜெட்டாக தமிழக அரசுக்கு முழு இறுதி பட்ஜெட்டாக இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த ஆண்டு தேர்தலை முன்னிட்டு முழு பட்ஜெட் என்பது நடைபெறாது. இந்த நிலையில் இந்த முழு பட்ஜெட்டில் என்னென்ன திட்டங்கள் அறிவிக்கப்பட இருக்கிறார்கள், தொழில் சார்ந்த புதிய தொழில் வளர்ச்சிக்காக என்னென்ன தொழில் முனைவோர்களுக்கான வாய்ப்புகள் என்பது வழங்கப்பட இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக இந்த அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் என்பது எடுக்கப்பட இருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழக அமைச்சரவை கூட்டம் என்பது வரக்கூடிய பிப்ரவரி 25ஆம் தேதி நடைபெற இருப்பதாக தமிழ்நாடு அரசு சார்பில் தகவலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்னதாகவும் அதே போல சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு முன்னதாகவும் என்னென்ன விவாதங்கள் என்பது சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் எடுக்கப்பட இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக தமிழக அமைச்சரவை கூட்டம் என்பது நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் தான் பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்னதாக தமிழக அமைச்சரவை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே குறிப்பாக அடுத்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் என்பது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் என்பது தமிழக அரசை பொறுத்தவரையிலும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. பல்வேறு புதிய திட்டங்கள் என்பது இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்படுபவர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதே போல பல்வேறு தொழில் முதலீடுகளுக்காக புதிய தொழில் வளர்ச்சிக்கான திட்டங்கள் என்பது தமிழ்நாடு அரசு என்பது இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சாத்தியக்கூறுகள் அமைந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழக அமைச்சரவை கூட்டம் என்பது வரக்கூடிய பிப்ரவரி 25ஆம் தேதி நடைபெற இருப்பதாக தமிழ்நாடு அரசு சார்பில் தகவல் வெளியாகி இருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.